பழமொழி என்ன, அந்த பழமொழி சொல்லக்கூடிய வாழ்க்கை பாடம் என்ன, அதுக்கப்புறமா அதனுடைய பொன்மொழி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ அடுத்த தமிழ் ஊக்கக்கதை என்ன அப்படின்னா சிலந்தியினுடைய பாடம் தான் பார்க்க போகிறோம். சிலந்தியை பற்றி என்ன கதை அப்படின்னா அது வந்து பார்க்கும் பொழுது இந்த கதைக்கான பொன்மொழி என்ன, இதன் மூலிமா நமக்கு வாழ்க்கையில் சொல்லக்கூடிய பாடம் என்ன அப்படிங்கிறது தெரியும். அதாவது ஒரு மன்னன் வந்து பார்த்திங்கன்னா போரில் தோற்று மனம் உடைந்து ஒரு குகையில் போய் வந்து பார்த்திங்கன்னா ஒளிந்திருக்கிறார். யாருன்னா மன்னர். ஸோ நான் வந்து இனி வெற்றி பெற முடியாது அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாருன்னா கவலைப்பட்டுட்ருக்காரு. அப்போ அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலந்தையை வந்து பார்த்திங்கன்னா அந்த குகையில் வந்து பார்க்குறாரு. அப்போ அந்த சிலந்தி என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு சுவர் மேலே ஏற வந்து பார்த்திங்கன்னா அது முயற்சிக்குது. ஆனால் என்ன பண்ணுதுன்னா அந்த சிலந்தி வந்து கீழே வந்து விழுந்துருது. மீண்டும் அந்த சிலந்தி என்ன பண்ணுதுன்னா முயற்சி பண்ணுது. மீண்டும் மீண்டும் விழுந்துகிட்டே இருக்குது. எத்தனை தடவை விழுந்தாலும் அத்தனை தடவை அது முயற்சி பண்ணிகிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரி பல முறை வந்து பார்த்திங்கன்னா அந்த சிலந்தி வந்து தோல்வி அடைந்தாலும் அது வந்து பார்த்திங்கன்னா முயற்சியை வந்து நிறுத்தலை. ஸோ இறுதியில் அந்த சிலந்தி என்ன பண்ணுது அப்படின்னா தன்னுடைய இலக்கை வந்து அடைந்து அந்த வலையை வந்து பின்ன தொடங்குது. ஸோ அதை பார்த்த மன்னன் வந்து பார்த்திங்கன்னா அவர்கிட்டயே வந்து சொல்லிக்கிறார். என்ன அப்படின்னா ஒரு சின்ன சிலந்தியே இவ்வளோ தடவை தோல்வி அடைஞ்சாலும் அதோடய இலக்கை வந்து கைவிடவில்லை, நான் மட்டும் ஏன் கைவிட வேண்டும் அப்படி சொல்லிட்டு மீண்டும் அவர் என்ன பண்ணுறாரு தன்னோட படையில் வந்து திரட்டி கொண்டு போருக்கு வந்து பார்த்திங்கன்னா போராடுறதுக்காக போகிறாரு. அப்படி போராட போன அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த போரில் வந்து வெற்றி பெறுகிறார். ஸோ இதன் மூலிமா இந்த கதையினுடைய பாடம் என்ன அப்படின்னா தோல்வி அப்படிங்கிறது ஒரு முடிவில்லை, அது ஒரு பாடம் தான். ஸோ எத்தனை முறை கீழே விழுந்தாலும் மீண்டும் மீண்டும் எழுவது தான் உண்மையான வெற்றி. ஸோ வெற்றியாளர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா தோல்வி அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த தோல்வி வந்து பயப்படாமல் கைவிடாமல் மேலே மேலே முன்னேறி வந்துகிட்டே இருப்பாங்க அப்படிங்கிறது தான். ஸோ இந்த கதையின் மூலிமா இருக்கக்கூடிய பொன்மொழி என்ன அப்படின்னா விழுவது தவறல்ல, விழுந்த இடத்திலேயே கிடப்பது தான் தவறு அப்படிங்கிறது இந்த ஸ்டோரியினுடைய பொன்மொழி. ஸோ இதன் மூலிமா வாழ்க்கை பாடம் என்ன அப்படின்னா